எல்லாருக்கும் வணக்கம். என்னோட முந்தின வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதுலேருந்து நிறைய கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோ நான் எதை பற்றி பேச போகிறேன்? பயம். அதை பற்றி தான் நான் இன்னைக்கு வீடியோவில் பேச போகிறேன். சரி, எல்லாருக்கும் பயம் இருக்கும். நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயப்படுவோம். எல்லாத்தையும் ஒன்னொன்னா இது இப்படி, இந்த பயம் இருந்தா இப்படி பண்ணலாம், இந்த பயம் இருந்தா இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால நான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்க பயம், அதை எப்படி நீங்க அடையாளம் காண்றது, அதை எப்படி வகைப்படுத்துறது, அதுக்கப்புறம் அதுல இருந்து நீங்க எப்படி அதை தாண்டி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி தான் நான் பேச போறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு எதை பத்தி பயம் இருக்குதோ, எத்தனை விஷயங்களா வேணாலும் இருக்கலாம், எதை பத்தி வேணாலும் உங்களுக்கு பயம் இருக்கலாம், அது எல்லாத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நான் எதுக்கு பயப்படுவேன் அப்படிங்கறத முதல்ல யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த எல்லா பயத்தையும் எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதை வகைப்படுத்துங்க. வகைப்படுத்தினதுக்கு அப்புறமா அது எப்படி தாண்டி வர்றது அப்படிங்கறத பத்தி யோசிக்கலாம். அதுக்கான வழிமுறைகளை தான் நான் இப்ப சொல்ல போறேன். வகைப்படுத்துறதையும் அதுல இருந்து வெளியில வர்றதை பத்தி. சரி, முதல்ல நீங்க ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுறீங்கன்னா அது ஆபத்தான விஷயமா இருக்கலாம். ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சா அதை பார்த்து நீங்க பயப்படலாம். உதாரணமா, நம்ம காட்டுக்குள்ள போறோம். காட்டு விலங்குகள் கண்டிப்பா ஆபத்தானவை தான். அதுகிட்ட போய் நம்ம அதுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தோம்னா கண்டிப்பா அது நம்மளை தாக்க தான் செய்யும். அதனால நமக்கு ஆபத்து கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் அங்கங்க போர்டு வச்சிருக்காங்க. புகைப்படம் எடுக்காதீர்கள், இறங்கி வேடிக்கை பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அங்கங்க போர்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி நெருப்புல கை வச்சா சுடும், அதுல ஆபத்து இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதை பார்த்து நமக்கு பயம் இருக்கலாம். இல்ல கூர்மையான கத்தியோ அல்லது அருவாளோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அதை பார்த்து நம்ம பயப்படலாம். அதை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு, அதை நம்ம கையாளுறதுக்கு பயப்படலாம். அப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த பத்தி ஆபத்து இருக்கு அதனால அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை பார்த்து நமக்கு பயம் இருக்கலாம். அப்ப அதை எப்படி நம்ம கையாளுறது? சிம்பிள். அதை நம்ம கையாளும் போது ஜாக்கிரதையா இருந்தாலே போதும். காட்டுக்குள்ள போகும்போது அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருந்தாங்கன்னா அந்த பாதுகாப்பு விதிமுறைகளை நம்ம பின்பற்றினாலே போதும். பின்பற்றி ஜாக்கிரதையா இருந்தா போதும். அதே மாதிரி நெருப்புல கை வச்சா சுடும், அதனால ஆபத்து இருக்கு அப்படின்னா அதை நம்ம கையாளும் போது ஜாக்கிரதையா கையாண்டா போதும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த பத்தி ஆபத்து இருக்கு அப்படின்னா, அதை பத்தின பயம் நமக்கு இருக்கு அப்படின்னா அதை கையாளும் போது ஜாக்கிரதையா கையாளும். அவ்வளவு. அடுத்த பயம் அறியாமையினால் வரக்கூடியது. ஒரு விஷயத்த செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னே தெரியல அப்படின்னா அதனால நமக்கு பயம் வரக்கூடும். உதாரணமா, நமக்கு மேடையில ஏறி பேசணும்னா நிறைய பேருக்கு பயம் இருக்கும். ஒரு புது மனுஷங்களை சந்திக்கும் போது அவங்க கிட்ட பேசுறதுக்கு பயம் இருக்கும். அந்த மாதிரி புதுசா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு நமக்கு தயக்கம் இருக்கும், பயம் இருக்கும். இது செஞ்சா என்ன ஆகுமோ அப்படின்னு தெரியாம இருக்கலாம். இது எல்லாமே அது செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்ற அறியாமையினால வரக்கூடிய பயம்தான். சரி, ஓகே. இந்த அறியாமையினால வரக்கூடிய பயத்தை நம்ம எப்படி கையாளுறது, அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது? ஒண்ணும் இல்ல, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நீங்க இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, வண்டி ஓட்டுறதுக்கு நிறைய பேர் பயப்படலாம். அப்படின்னா வண்டி ஓட்ட கத்துக்குங்க. ஸ்டேஜ்ல ஏறி பேசுறதுக்கு கத்துக்குங்க. நான் அதை எப்படி செய்யலாம்? அதை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட போய் பேசுங்க. ஸ்டேஜ்ல ஏறி நீங்க நிறைய ஸ்டேஜ்ல பேசியிருக்கீங்க, எப்படி பேசணும், நான் இருக்கிற ஆடியன்ஸை எப்படி நான் ஃபேஸ் பண்ணணும், என்னோட பேச்சு திறமையை நான் எப்படி வளர்த்துக்கணும், என்ன பேசினா என்னோட பேச்சு திறமை நல்லா வெளிப்படும் அப்படிங்கறத பத்தி நீங்க அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முதல்ல அந்த விஷயத்த பத்தின அறிவு உங்களுக்கு வந்துருது. அதுக்கப்புறம் அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு உங்களை பழக்கப்படுத்திக்கங்க. அந்த பழக்கம் உங்களுக்கு
இன்னும் நீங்க நிறைய தப்பு பண்ணலாம். முதல் தடவை செய்யும் போது தப்பு பண்ணலாம், பரவாயில்ல. அடுத்த தடவை செய்யும் போது அந்த தப்பை நீங்க கரெக்ட் பண்ணிப்பீங்க. அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறதுக்குங்கிறதுக்கான அறிவை நீங்க திரும்ப வளர்த்துக்கணும். திரும்ப அதை பிராக்டிஸ் பண்ணணும், பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அப்படியே அந்த விஷயத்தை பத்தின அறிவை வளர்த்துக்கிறதையும் அது பழக்கத்துக்கு கொண்டு வர்றதையும் திரும்ப 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 நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த அறியாமையை பத்தின பயம் உங்களுக்கு போயிடும். வண்டி ஓட்டுறது அதே மாதிரிதான். வண்டி ஓட்ட கத்துக்கிட்டு நீங்க ரோட்ல அதை எடுத்து பிராக்டிஸ் பண்ணும்போது தன்னால உங்களுக்கு பயம் போயிடும். எத்தனையோ பேர் வண்டி ஓட்டுறாங்க, எத்தனையோ பேர் ஸ்டேஜ்ல பேசுறாங்க, எல்லாரும் புது மனுஷங்களை பார்த்து பேசுறாங்க. இந்த மாதிரி அறியாமைனால இதை செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாததுனால வர பயம் தான் அறியாமைனால வர பயம். அதை நீங்க எதிர்கொள்றதுக்கு திரும்ப திரும்ப அதை பத்தின அறிவை வளர்த்துக்கிறதும் அதுக்கான பழக்கத்தை நீங்க திரும்ப திரும்ப செய்யறதும் தான் அதை எதிர்கொள்ற விதம். இதை செஞ்சீங்கன்னா அறியாமைனால வர பயம் உங்களுக்கு போயிடும் கொஞ்ச நாள். அடுத்தது, நீங்க தப்பு பண்ணக்கூடிய குற்ற உணர்ச்சியினால வர்ற பயம். ஐயோ, நான் இந்த தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு வருது அப்படின்னா அதனால உங்களுக்கு பயமும் வரும். இதை நான் எப்படி தப்பு பண்ணிட்டேனே, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அதனால வர பயம். அதுதான் குற்ற உணர்ச்சினால வர பயம். அதை நீங்க எப்படி எதிர்கொள்ளலாம்? முதல்ல, தப்புன்னு தெரிஞ்சா அதை செய்யாதீங்க, சரியான விஷயங்களை மட்டும் செய்யுங்க. அடுத்தது, தெரியாம நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அது தப்பா நடந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்போது அதை ஒத்துக்கவோ அதுக்காக வெளிப்படையா மன்னிப்பு கேட்கவோ அந்த தப்பை திருத்திக்கவோ தயங்காதீங்க. அதை செஞ்சிட்டீங்கன்னா உங்க மனசுல இருக்கிற அந்த பயம், நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற பயம் போயிடும். ஏன்னா முதல்ல நீங்க அதை ஒத்துக்கிட்டீங்க. அடுத்தது ஒத்துக்கும் போதே அதுவே முதல் படிதான். அடுத்தது, அதை நீங்க ஒத்துக்கிறது எதனால ஒத்துக்கிறீங்க, அதை நீங்க திரும்ப செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. சோ அதை திரும்ப செய்ய மாட்டீங்க நீங்க. அதனால குற்ற உணர்ச்சினால வர பயம் போகணும்னா முதல்ல சரியான விஷயங்களை செய்யுங்க. தெரியாம தப்பு செஞ்சிட்டீங்கன்னா அதை ஒத்துக்கவோ அதை திருத்திக்கவோ தயங்காதீங்க. மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணாதீங்க, திருப்பி திருப்பி செய்யாதீங்க. செஞ்சா உங்களுக்கு குற்ற உணர்ச்சினால வர பயம் இருக்காது. சோ இது மூணையும் உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும்னா, பயத்தை நீங்க எப்படி போக்கணும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு என்னென்ன மாதிரி பயம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் அதை வகைப்படுத்துங்க. எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னா, ஆபத்துனால வர பயம், அறியாமைனால வர பயம், குற்ற உணர்ச்சினால வர பயம். ஆபத்துனால வர பயத்தை நீங்க போக்குறதுக்கு ஜாக்கிரதை உணர்வோட இருக்கணும். அறியாமைனால வர பயத்தை போக்குறதுக்கு நீங்க அதை பத்தின அறிவை வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குண்டான பயிற்சியும் செய்யணும். இதை திரும்ப திரும்ப இது ரெண்டையும் நீங்க செய்யும் போது அறியாமைனால வர பயம் உங்களுக்கு போயிடும். மூணாவது, குற்ற உணர்ச்சினால வரக்கூடிய பயம். அந்த குற்ற உணர்ச்சியினால வரக்கூடிய பயம் போகணும்னா முதல்ல சரியான விஷயங்களை செய்யுங்க. தெரியாம தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை ஒத்துக்கிறதுக்கும் திருத்திக்கிறதுக்கும் தயங்காதீங்க. அந்த தப்பை மறுபடியும் செய்யாதே. அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.